இன்றைக்கி நம்மளுக்கான ட்ரேட் எடுத்தாச்சு, நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அது எதுக்காக எடுத்தோம், எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம், நம்ம எதுக்காக அந்த டார்கெட் செட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் இது பண்ணோம், ஜென்ரேட் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிவிட்டு ஒரு எம் பேட்டர்ன், அழகாக ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். நம்மளோட டார்கெட் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம ஹிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அது முடிஞ்சதுக்கப்புறம் நேராகவோ கீழே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது. இதிலிருந்து நமக்கு ஒரு ஃபுல் பேக் கிடைக்கணும். ஸ்விங் ஹை வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபுல் பேக் கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த என்ட்ரி பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல வேணாலும் ரிவர்சல் ஆகலாம். ஓகேங்களா. அதனால் நமக்கு மார்க்கெட் ஃபுல் பேக் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ நான் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் எதுவுமே செட் பண்ணல. ஸோ நம்ம எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக செட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இந்தமாதிரி ரெகுலராக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.